வெண்ணிலாவும் ஸ்வேதாவும் வந்து என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து வந்து பாட்டிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவகாமி வந்து நல்லா தான் இருக்காங்க, அவங்க வேணுமே நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து அத்தை வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க பாட்டி, அந்த வெண்ணிலா இங்கே இருக்கிறதுக்கு காரணமே வந்து அத்தைக்காக தான். அத்தை தான் குணமாயிட்டாங்கல்ல, அதனால் வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுங்க. அத்தை குணமாயிட்டாங்க நீ சொல்கிற, சிவகாமி குணமான எனக்கும் சந்தோஷம் தான், ஆனால் சிவகாமி குணமான மாதிரியே தெரியலையே. சிவகாமி குணமாயிட்டா எப்படியும் வந்து அன்புக்கிட்ட கூட சொல்லாமல் இருப்பாளா? அவங்களோட பிளானே வந்து வெண்ணிலா இங்கே இருக்கணும் தானே, அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி, சொன்னால் கேளுங்க பாட்டி அப்படின்னோடனே, என்னால் இதெல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது ப்ரூஃபு இல்லை ஏதாவது எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, அப்புறமா இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன், அது வரைக்கும் நான் வந்து கண்மணியை வீட்டில் அனுப்ப முடியாது, வேறு வழியே கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அதே மாதிரி ஸ்வேதாவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ஸ்வேதா வந்து இப்போ என்ன பண்ணுறது வெண்ணிலா, வேறு வழியே கிடையாது, டேரெக்டாக அந்த கண்மணிக்கிட்ட தான் பேசணும், கண்மணிக்கிட்ட ஒத்துப்பாளா, ஒத்துக்க வைக்கணும், அதுதான் நம்ம வேலை அப்படின்ட்டு போகிறாங்க. கண்மணி வந்து அத்தைக்காக சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அத்தைக்காக கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே, உங்ககிட்ட எனக்கு எதுவும் பேச வேண்டியதில்லை, என்கிட்ட எதுக்கு வந்து பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார், நான் சொல்கிறத கேளு, ஆன்ட்டி வந்து நடிக்கிறாங்களா, யார் சொன்னது நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் கண்மணி, நான் கண்ணால் பார்த்தேன், அதான் ஆல்ரெடி நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டீங்கல்ல, அதான் எதுவும் நம்பிக்கை இல்லை எல்லாம் சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேட்டீங்கன்னா உனக்கே புரியும். இப்போது நீ எப்படி அந்த வீட்டில் தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அன்போட அம்மா பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு நீ பலிக்கடை ஆகிடாத, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து கண்மணி செம்ம டென்ஷனாக, இங்கே பார், நான் கிளம்ப தான் போகிறேன், அத்தைக்கு குணமானால் நான் கிளம்புவேன், தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது. என்ன கண்மணி ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன், நான் தான் சொல்கிறேன்ல நான் அத்தைக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதான் குணமாயிடுச்சு இல்லை, நீங்கள் கிளம்ப வேண்டியதானே அப்படின்றாங்க ஸ்வேதா. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டேன், அத்தைக்கு குணமாகாமல் நான் கிளம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் என் பிரச்சனைக்கு வந்தீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, பாத்தியா அப்படின்னா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, இது பார், இது உனக்கு சொந்தமான வீடு இல்லை, எங்களுக்கு சொந்தமான வீடு, நீங்கள் வந்து கிளம்பி தான் ஆகணும், அதை சொல்ல நீங்கள் யார் அப்படின்றாங்க. அது கேட்டு ஸ்வேதா வந்து சமய டென்ஷனாக, வெண்ணிலா வந்து அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து அன்பு வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன், மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்க, அதுவும் பணிவிட பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்பு ரூமில் தான் தூங்குறேன். இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், என் அத்தைக்கு குணமாகி அவங்க நல்லபடி நடந்தால் தான் இந்த வீட்டை விட்டு போவேன், இதுதான் என்னோட முடிவு. இதுக்கு மேலே என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் போயிட்டு பாட்டி தானே பெரியவங்க, அவங்கக்கிட்டே போய் பேசிங்க, அவங்க வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணும்னு நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னோடனே, உடனே இங்கே பாரு, நீ வேணும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் அத்தையை வச்சு ஒரு சாக்கா வச்சுட்டு இப்படி பண்ணுறியா, நீ அன்பு கூட வாழ தானே வந்திருக்க, எனக்கு தெரியாது நினச்சிக்காது அப்படின்றாங்க ஸ்வேதா. உடனே வெளியில் வந்து, ஆமாம்மா இவ அதுக்கு தானே வந்திருக்கா, என்னமோ விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி போல, யார் விட்டு கொடுக்குறா, உனக்கு விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என்கிட்ட போய் சொல்லிட்டான்ற கோபத்தில் தான் நான் போனேனே தவிர, மற்றபடி உனக்காக ஒன்றும் நான் போல, புரியுதா அப்படின்றாங்க. ஆமாம், எனக்காக நீ எப்படி போவ, நீ தான் வந்து திட்டம் போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கியே, எப்படியாவது அன்பு கூட வந்து சேர்ந்து வாழணும் தானே இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்க, உன்கிட்ட விளக்க வேண்டிய அவசியமோ உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியமோ எனக்கு கிடையாது, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடுறதோ என்னை பற்றி பேசுறதோ வந்து சொன்னீங்க, 2 பேருக்கும் மரியாதை கேட்டு போயிடும், மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணிலா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்கச்சே, இவகிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்கணும், இந்த பாட்டுக்கிட்ட எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது வெண்ணிலா அப்படின்னோடனே, வேறு வழியே கிடையாது, அடுத்த வந்து விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும், எப்படியாவது அன்போட அம்மா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த கண்மணி தானாகவே இங்கேருந்து போயிடுவா, அதுக்கப்புறம் என்ன இந்த வீட்டில் அடுத்து நீ தானே மருமக அப்படின்னு சிரிக்கிறாங்க வெண்ணிலா. சரி இப்போ என்ன பண்ணுறது, எப்படி நிரூபிக்கிறதுக்கு, அதுக்கு வேறு வழியே கிடையாது, நான் அன்பு அம்மாவை கண்காணிக்க வேண்டியதான். அத்தையா, அதான் நான் 2 வாட்டி 3 வாட்டி பல்ப் வாங்கிட்டேனே வெண்ணிலா, நீ பல்ப் வாங்கலாம், நீங்கள் பல்ப் வாங்கலாம், ஆனால் நான்லாம் பல்ப் வாங்க அவசியமே கிடையாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எப்படி காய் நகரத்தில் உன்னை பற்றி எங்களுக்கு தெரியுமே, புருஷன் பொண்டாட்டியே பிரித்து கண்மணி வெளியே விட்டு அனுப்பிச்சிட்டியே, எங்களுக்கு புரியாதா அப்படின்னோடனே, சரி இங்கே பாருங்கள், நான் சொல்கிறபடி கேளுங்க, ஈஸியாக வந்து அவங்க ஆன்ட்டி வந்து நடிக்கிறாங்க நம்ம நிரூபிச்சிடலாம் சரியா அப்படின்னோடனே, சரி வெண்ணிலா நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்றாங்க ஸ்வேதா.